வணக்கம். நான் வேதாந்த் கிருஷ்ணன். எல்லாரும் சௌக்கியமா இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு டாபிக் பத்தி பேசப் போறேன். இது நான் சொந்தமா ரியலைஸ் பண்ணது. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் பணம், செல்வம் என்பது இன்றியமையாதது. செல்வம் அப்படின்னா வீடு, நகைகள், ஆஸ்தி, உணவு, படிப்பு, தைரியம், தனம், குழந்தைகள் எல்லாம் சேர்ந்ததுதான் செல்வம்ங்கிறது. பணம்ங்கிறது ஜஸ்ட் கரன்சி. இப்ப பணம் மற்றும் செல்வம் நம்மளோட எதிர்காலத்த பத்தியும், ஆஹ் ஒரு கலக்கமில்லாத மனத்தையும், சந்தோஷத்தையும், குற்றமில்லாத மனநிலையும், ஆழ்ந்த நிம்மதியான ஒழுக்கத்தையும் அது கொடுக்கிறது. இல்லையா? பணம் இல்லைன்னா நம்ம கலங்கி போயிடுவோம். நம்மளால சரியா தூங்க முடியாது, சரியா சாப்பிட முடியாது, நமக்கு வேலை ஓடாது. போன்ல பேசச்சியோ, இல்ல ஒருத்தர்கிட்ட பேசச்சியோ ஒரு தைரியம் இல்லாம இருக்கும். மைண்ட் ஒரு பீஸ்னாலே என்னன்னு தெரியாத ஒரு மைண்ட் செட்ல நம்ம எல்லாருமே இருப்போம். பணம் இல்லாம இருக்கிற பட்சத்துல. ஆஹ் இப்ப பணம் இல்லைன்னா என்ன ஆகும்? கடன் வாங்குவோம். கடன் வாங்கினா கலக்கம். கலக்கம் இருந்தா நிம்மதி குறைவு. நிம்மதி குறைவுனால தூக்கமின்மை. தூக்கமின்மையினால இப்ப பணம் இல்ல அப்படின்னு சொன்னா நம்ம தீய வழியில போலாமா அப்படின்ட்டு ஒரு சபலம் ஏற்படும். அத நம்ம கல்மிஷம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நமக்குள்ள ஒரு ஆத்திரம் எப்பவுமே ஒரு பெர்மனன்ட்டா இருந்துட்டு இருக்கும். தென் யாராவது ஒருத்தர் சாதாரணமா பேசினா கூட அவள்ட்ட சண்டை போட ஆரம்பிப்போம். தென் இதெல்லாம் அப்புறம் துக்கம் பெர்மனன்ட்டா இருக்கும். ஒரு இயலாமை இயலாமை இன் த சென்ஸ் ஒரு இன்னெபிலிட்டி நம்மளால பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட் நமக்கு இருந்துட்டே இருக்கும். இது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பணம். இப்போ பணம் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம். அந்த சம்பாதிச்ச பணத்த எப்படி தக்க வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத ஈட்டிய பணத்த பாதுகாப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நம்ம வாழ்க்கையில நீங்க பணம் சம்பாதிச்சா மட்டும் போறாது. அந்த பணத்த நீங்க எப்படி தக்க வச்சுக்கிறீங்கன்னு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன முக்கியம்? முதல்ல பேராசை இல்லாம இருக்கணும். அப்புறம் ஊதாரித்தனம் இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் பணத்த நம்மளால கச்சு அ அது இருந்ததுன்னா போதும், இந்த பணத்த கச்சிதமா காப்பாத்திட முடியும். இப்போ பணம் எப்படிலாம் நம்ம லூஸ் பண்றோம்? ஒண்ணு அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். தென் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங். ஒரே நாள்ல 1,00,00,000 விட்டவங்க, ஒரே நாள்ல 5,00,00,000 விட்டவங்க, ஒரே நாள்ல லட்சக்கணக்குல விட்டவங்க பேஸ்ட் ஆன் தி கெப்பாசிட்டி பணத்த நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எதிர்காலத்த பத்தி கவலை இல்லாத ஒரு உணர்வு. அத நம்ம அசட்டு தைரியம் அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் நம்மள படுகுழியில தள்ளிடும். சோ, இப்போ இதெல்லாம் நான் சொல்றேன் நாங்க. இதெல்லாம் சொன்னா கூட, வாழ்க்கைங்கிறது நமக்கு முன்னாடி தீர்மானிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஒரு பணக்காரன் ஏழை ஆகுறான், ஏழை பணக்காரன் ஆகுறான். இது லைஃப்ல ரொம்ப காமன். இப்ப பணக்காரன் எப்படி ஏழை ஆகுறான் அப்படின்னு சொன்னா, அவனுக்கு தெரியாத திட்டமா, அவனுக்கு தெரியாத படிப்பா, அவனுக்கு எல்லாமே அவனுக்கு இருக்கு. பட் அந்த சமயத்துல ஆ என்ன சொல்றதுன்னா, லைக் அந்த விதிங்கிறது காற்று, நீர், நெருப்பு அது போல ஏதோ ஒரு சக்தி. அந்த விதியானது ஏதோ ஒரு சக்தியாக நம்மளோட மனச கெடுத்து ஆகாயம்ங்கிறது மனசு. நம்ப மனச கெடுத்து, தேவையில்லாத எண்ணங்கள உண்டு பண்ணி, நம்மள ஒரு பேராசை பட வச்சு, நம்மள ஒரு பணத்த இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறது. அது நம்ப லைஃபயே புரட்டி போட்டுரும். இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஸ்ரீராமர். அவர் ராஜ குடும்பத்துல பொறந்தார். விஷ்ணுவோட அம்சம், மகாவிஷ்ணுவோட அம்சம். அவர்கிட்ட எல்லாமே இருந்தது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா, அவர் காட்டுக்கு போயிட்டு, அதுலேருந்து அவர் லைஃப்ல ஃபுல்லா கஷ்டம் தான் பட்டுட்டு இருப்பார். சோ இதுக்கு தான் சொல்லுவா. ஆ "விதி முன்னே செல்ல, ராமன் பின்னே சென்றான்" அப்படின்ட்டு. ஸ்ரீராமன் பின்னே சென்றான் அப்படின்ட்டு. "விதி முன்னே செல்ல, ஸ்ரீராமன் பின்னே சென்றான்" அப்படின்ட்டு. சோ அந்த விதி தான் நம்ம எல்லாரையுமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அந்த ஃபாலோ பண்ண வைக்கிறது. சோ நம்ம விதிய நம்ம YouTubeல ஃபாலோ பண்றீங்களோ இல்லையோ, பட் விதிய நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். சோ இதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னா, தெய்வத்தோட கிருபை இருக்கணும். தெய்வத்தோட கிருபை இருந்து, ஜாதக பலம் இருந்தா, விதியை வென்று நம்ம எல்லாரும் சுபிக்ஷமாக இருக்கலாம். இதுதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கன்வே uh, in this thing. Okay. Thank you. Have a nice day.